ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதசி நாளுங்க. இந்த ஏகாதசி நாள் பார்த்தீங்கன்னா நாளை நாள் ஆனி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க. அதனால் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த விஷயம் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பா நாளை நாள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திருங்க. இந்த ஏகாதசி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த விஷயம் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரிகாரத்திற்கு பார்த்தீங்கன்னா அதிக சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு சில நாட்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சர்வ ஏகாதசி நாள் பார்த்தீங்கன்னா தெய்வத்திற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல இந்த ஏகாதசி நாள் அன்னைக்கு கார்த்திகை விரதமும் சேர்ந்து வர்றதுனால இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளுக்கும் ஒரு உகந்த நாளாக கண்டிப்பாக திகழும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த நாளில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் பலவிதமான மாற்றங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தெய்வ வழிபாட்டிற்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறந்ததாக திகழக்கூடியது இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது மாதங்களில் ஆனி மாதமும் தெய்வத்திற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு பெருமாளுக்குரிய மாதமாக சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சர்வ ஏகாதசி நாள் பெருமாளுக்கு ஒரு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லலாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டு சொர்க்கவாசல் பார்ப்பது நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போலதாங்க இந்த தேய்பிறை ஏகாதசியும் பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ரீதியாக ரொம்பவே ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. நாளை நாள் வரக்கூடிய இந்த தேய்பிறை ஏகாதசி நாளன்னைக்கு நீங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நினைத்தது நடக்கும். அதே போல நீங்க கேட்ட விஷயங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆனி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி பார்த்தீங்கன்னா சபல ஏகாதசி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஏகாதசியானது பார்த்தீங்கன்னா இன்று இரவு 9:56 மணிக்கு தொடங்கி நாளை இரவு 10:10 மணிக்கு முடிகிறது. அதனால் நாளை முழுவதும் இந்த ஏகாதசி இருப்பதாக சொல்லலாங்க. ஏகாதசி இருக்கும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அரிசியை பயன்படுத்தி நீங்க கேட்ட வார்த்தையை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்க செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்திற்கு ஒரு கைப்பிடி அரிசி இருந்தாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தலையெழுத்தை மாற்றும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்றதுனால இதற்கு எந்தவித விதிவிலக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. பெருமாளை மனதார நினைத்து கொண்டு ஏகாதசி தீது இருக்கும் நேரத்தில் இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்க செய்தாலே போதுங்க. நீங்க என்ன விஷயம் ஆசைப்பட்டு இந்த பரிகாரத்தை செய்றீங்களோ அது அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. அதாவது இந்த பரிகாரத்தை செய்து நிறைவடைந்த உடனே அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி தேவைப்படும். அதே போல பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாங்க. அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாங்க.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேளையில் குளித்து முடித்துவிட்டு பெருமாளை மனதார வழிபட்ட பிறகு நீங்க இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்பவே சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை நிற அல்லது நீல நிற பேனாவை பயன்படுத்தி இந்த பிரிஞ்சி இலையில் உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பா நீங்க எழுத வேண்டும். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எண்ணங்களை இந்த பிரிஞ்சி இலையில் எழுதுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா எனும் பெருமாளின் நாமத்தை எழுதிவிட்டு அதற்கு கீழ் நேர்மறை சொற்களை பயன்படுத்தி 3 வார்த்தைகளுக்கு மிகாமல் வேண்டுதலை நீங்க எழுதலாங்க. அதாவது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வேண்டும், குழந்தை பாக்கியம், திருமண வரம், உயர் பதவி, அரசாங்க வேலை, நிறைந்த செல்வம், நல்ல அறிவு, நல்ல படிப்பு, இப்படி உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவையை நேர்மறையான சொற்களை பயன்படுத்தி 3 சொற்களுக்கு மிகாமல் நீங்க எழுதலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஒரு மூடி போட்ட டப்பாவை எடுத்து கொள்ளணுங்க. அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை போட்டு அதற்கு மேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி வைத்திருக்கும் இந்த பிரியாணி இலையை வைக்கணுங்க. ஒரு இலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதலை மட்டும்தான் நீங்க கண்டிப்பா எழுத வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா ஒன்றிற்கும் மேற்பட்ட வேண்டுதல் இருந்தால் மற்றொரு பிரியாணி இலையை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாங்க. இன்னொரு பிரியாணி இலையை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதுல நீங்க எழுதி வைக்கலாங்க. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா வேண்டுதலை வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆசைகள், எண்ணங்கள், என்னென்ன நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே எழுதாம எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுதோ அந்த மாதிரி விஷயத்த நீங்க எழுதுவது ரொம்பவே நல்லதுங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவை மூடி போட்டு நன்காக மூடி ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விடலாங்க. எப்பொழுது இந்த வேண்டுதல் நிறைவேறுகிறதோ அப்பொழுது அந்த பிரியாணி இலையை எரித்து விட வேண்டும். அத்தனை வேண்டுதலும் நிறைவேறிய பிறகு பச்சரிசியை பார்த்தீங்கன்னா எரிபிற்கு தானமாக நீங்க வழங்கலாங்க. இந்த எளிமையான தாந்திரிகமான ஒரு பரிகாரத்தை கண்டிப்பா நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி நாளன்னைக்கு வீட்டில இருந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நாளை நாள் வரக்கூடிய இந்த சர்வ ஏகாதசி நாளன்னைக்கு எல்லாரும் வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யலாங்க. இந்த பரிகாரத்திற்கு பச்சை அரிசியும் பிரியாணி இலை இருந்தாலே போதுங்க. இந்த பரிகாரத்தை நீங்க எளிமையாகவே செய்யலாங்க. இந்த 2 பொருளை வைத்து பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான மாற்றங்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்திற்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் நாளை நாள் வரக்கூடிய இந்த சர்வ ஏகாதசி நாளன்னைக்கு செய்து பாருங்க. அதே போல இந்த பரிகாரத்திற்கு செய்த பிறகு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளலாங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, வீட்டில் இருந்தபடியே நீங்க பெருமாளை நினைத்து மனதார வழிபட்டு வேண்டினாலே உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும். இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பெருமாளை முழு மனதோடு நம்பினால் மட்டும் நீங்க செய்யலாங்க. இந்த மாதிரி முழுமையா நம்பி செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் அவர்களின் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு நிச்சயமாகவே சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பா நாளை நாள் வரக்கூடிய இந்த சர்வ ஏகாதசி நாளன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. நீங்க நினைத்தது நடக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரமா கண்டிப்பா இருக்குங்க. இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் வரக்கூடிய இந்த சர்வ ஏகாதசி நாளன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த விஷயம் எல்லாமே நடப்பதற்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும், என்ன மாதிரியான முறையில செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.